ரிஷபம் இந்த 2.5 வருஷம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் இந்த 45ல நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். எதுல அப்படின்னா, அவங்களுக்கு ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா அந்த ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸை உடனே ஒரு நல்ல டாக்டரை போய் பார்த்து ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நமக்கே கூட வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு நமக்கே வந்து பாத்தீங்கன்னா சுகத்தை கிட்டு கொஞ்சம் உழைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி கேத்து 4ஆம் பாவத்துல இருக்கான். என்னோட பதிவுகள் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், கேத்து 4ஆம் பாவம் சுகதாயார் சனத்துல கேது, நம்மளே நிறைய உழைக்கணும். இந்த 2.5 வருஷம் ரிஷபத்து கையில இருக்கு. சோ நம்ம சூப்பர் டூப்பரா உழைக்கணும். அப்பதான் வந்து பாருங்க நிறைய பேக்கப் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் 7.5 வருஷம் 7.5 சனி வர போறாரு. அதனால சொல்றேன், பெருசா யார்கிட்டயும் ஆர்கியூமெண்ட் அப்படின்றது வேண்டாங்க. சோ அம்மானோட உடல்ல கவனம் தேவை. நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். பெருசா யார்கிட்டயும் நல்ல ஆர்கியூ பண்றது, விதண்டாவாதம் பேசுறது, அட்டமெண்டா பேசுறது, அது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். இல்லைங்க எனக்கும் எங்க அம்மாக்கும் சண்டை தான் வருது, எங்க அம்மாக்கு ஹெல்த் நல்லா இருக்கு, அப்ப சண்டையை கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வைங்க. சண்டைன்றது தேவையில்லை. அப்படியே நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க.